ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் பாயாசம். அதற்கு தேவையான பொருள்லாம் போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எல்லாமே அதுக்கு தேவையான பொருளாக வச்சுருக்கோம். சரியா? இங்கே நேந்திரம்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நேந்திரப்பழம், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், முதலாம் தேங்காய்பால், இரண்டாம் தேங்காய்பால், அப்புறம் வெள்ளைப்பாகு வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன், கோதுமை அரிசி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானலியில் நல்லா எண்ணெய் நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சையை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். நல்லா வறுக்கணும், செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த நார்மல் திராட்சை கிடச்சிச்சின்னா அதை வறுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம ஒரு குக்கரில் 1 டம்ளர் கோதுமை அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கோம். அந்த கோதுமை அரிசி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்குது. நான் அந்த கோதுமை அரிசி வாங்கி நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு போட்டு குக்கரில் போட்டு 3 விசில் விட்ட பிறகு நல்லா வெந்த பிறகு எடுத்து அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவையான வெல்லம் 1 டம்ளர் கோதுமை அரிசிக்கு 200 கிராம், ஒரு 100 கிராம் கோதுமை அரிசினா 200 கிராம் வெல்லத்தை பாகாக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிக்க விடணும். அப்படியே கலரிகிட்டே இருக்கணுங்க, கை விடாத கலரணும். அப்போ தான் அது அடி பிடிக்காத இருக்கும். அதோட முந்திரி திராட்சை எடுத்து போட்டிங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த முந்திரி திராட்சையை எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ மறுபடியும் கொஞ்சமாக நெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பாயாசம்னா கொஞ்சம் நெய் எச்சா இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ முதலாம் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா கை விடாத கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கை விட்டிங்கன்னா அது அடியில் பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் செஞ்சுக்கணும். அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், அந்த கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நேந்திரம்பழத்தையும் ஆட் பண்ணி ஒரு கொதிச்சு நம்ம எடுத்து வச்சா கோதுமை அரிசி தேங்காய்பால் பாயாசம் ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.